எப்படி இருக்குன்னு பாருங்க கறிமிளகாய் அப்படியே பளபளக்குது. மரங்களுக்கு அடியிலே வந்து நிறைய தெரியுது. குளம் மாடு நல்லா தான் இருக்குது. வா இப்போ நான் பிடிங்கினதுக்குள்ள இது நல்ல பெரிய கறிமிளகாய் சூப்பராக இருக்குல்ல. இன்னும் வேற அப்படியே வண்டு கறிமிளகாய் முத்தினால் நல்லா இறுக்கமாக இருக்கு. நிறைய விளைஞ்சிருக்கு. பின்னேத்துல எடுக்கிறது ஒட்டிட்டு ஆனால் கட்டையாக தான் இருக்குது. நீங்கள் தான் பாருங்க குட்டியாக இருக்கு. குளம் பிடிங்கினா இப்போ எவ்வளோ சம்பளம் தெரியணும். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறேன். இன்றைய நாளையும் ஒரு தோட்டப்பரப்பில் ஒரு அறுவடை காணொலியாக வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நான் பார்த்தீங்கன்னா கறிமிளகாய் தோட்டம் வந்து காணொலி வந்து எடுத்து போட்டிருப்பேன். அதை எப்படி வந்து செய்கிறது, என்ன மாதிரி வந்து பராமரிக்கிறது, இந்த மாதிரியாக வந்து எடுத்து போட்டிருந்தேன். அதே தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு பிறகு நல்லூரெல்லாம் வந்துட்டு அறுவடை இது இப்போ 4-5 அறுவடை செஞ்சுட்டாங்க. நான் இப்போ எல்லாம் பெற முடியாமல் போச்சு கோயில் வீடியோக்கள் வந்து போட்டபடியாக. இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கறிமிளகாய் வந்து அறுவடை செய்கிறாங்க. இந்த கறிமிளகாய் வந்து எப்படி அறுவடை செய்கிறாங்க, இந்த மாதிரி இன்றைய நாள் எத்தனை கிலோ வந்து அறுவடை செய்கிறாங்க, இந்த மாதிரியாக நிறைய விடயங்கள் இன்றைய நாளை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு பக்கத்தில் இங்கே எல்லாம் வந்து கீரை போட்டிருக்காங்க, கீரைகள் எல்லாம் வந்து நீர் வச்சு பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய செயற்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கறிமிளகாய் தோட்டத்தை வந்து இன்றைய நாளில் கொஞ்சம் அழகாக வீடியோ, ஒரு வித்தியாசமாக வீடியோ எடுப்போம்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன். பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது ஒரு சம்பியான் வந்து வீடியோ எடுத்தாங்க. ரெண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வியூ எல்லாம் வந்து நல்ல வியூ இருக்கு. இங்கே பாருங்க நிறைய இருக்குது. வீட்டில் பாருங்க மரங்களுக்கு அடியிலே வந்து நிறைய தெரியுது, நிறைய ஒளிஞ்சிருக்குது. அப்படியே மேலே பார்க்கும்போது நல்லா இருக்குது. அப்படியே இங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் இப்போ கறிமிளகாய் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். அன்றைக்கு நினைக்கிறேன் வந்து இந்த கறிமிளகாய் சம்மந்தமாக வீடியோ வந்து போட்டிருப்பேன். பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து இப்போ மாலை நேரத்தில் வந்துருக்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அறுவடை வந்து செய்கிறாங்க. இது எத்தனை தடவை அறுவடை செய்கிறாங்க? 6வது 7வது அறுவடை வந்து செய்கிறாங்களா. அஞ்சு பாருங்க இப்போ வந்து நல்லா வளர்ந்துட்டு. முதல் நாள் வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இப்போ இந்த அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டுகள் எல்லாம் பாருங்கள் நல்லா மொத்தமாக வந்து இதெல்லாம் வந்து இந்த ஒரு நிறைய கிளைகள் விட்டுருக்கு. பாருங்கள் நிறைய கிளைகள் எல்லாம் விட்டு நல்லா பெருசாக வந்துடுது. அதாவது 2 அக்காக்கள் வந்து 2 அறுவடை வந்து செய்யணும். இங்கே பாருங்க நிறைய கண்டுகள் அப்படி கொஞ்சம் சரிஞ்சு போய்க்கிட்டாங்க. காற்றுகளுக்கு வந்து கொஞ்சம் சரிஞ்சு ஒரு சில கண்டுகள்லாம் பாருங்கள்ல காஞ்சி போச்சு. அப்படி பட்டு மாதிரி வந்துருக்குது. நான் நினைக்கிறேன் வீடுகளை அறந்து வச்சோம் இன்னும் ஒரு ஏழை. இது பாருங்கள் இவ்வளோ கறிமிளகாயில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு செடியில் இங்கே வரும் நிறைய விளைஞ்சிருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக அப்படியே உயர்ந்து வளர்றதுக்குள்ள நல்ல பெருசாக. இதை பாருங்க இங்கே வராங்க ஒரு சைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல பெரிய சைஸ். அப்படி நல்ல பெருசாக அப்படியே அப்படி தான் வரும். இதை பாருங்கள் எப்படி கிடக்குன்னு சொல்லி. நல்ல காற்றடிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குளம் இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட இப்போ 4:30 மணி ஆகுது. இந்த குளத்துலேருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. இப்போ மழை வந்துன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ தண்ணியெல்லாம் அந்த ஒரு கான் மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க. அந்த கானுக்குள்ளால் போய் அப்படி இந்த குளமெல்லாம் நிறையும். அதுக்குள்ளே பாருங்க இப்போ அந்த மாடுகள்லாம் நிற்கிது பாருங்க. நல்லா இருக்குல்ல குளம் மாடு நல்லா தான் இருக்குது. வா சூரியன் மறையிற டைம். குருவியெல்லாம் வந்து கத்துது பாருங்க. சத்தம் கேட்குது. இங்கே பாருங்க நல்லா இருக்குல்ல. நிறைய அப்படியே கொத்தாக காய்ச்சி போயிருக்குது. இப்போ வந்து அறுவடை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 6-7 அறுவடை செய்கிறாங்களாம். சின்ன இதே பாருங்க வித்தியாசமாக இருக்குது. நல்ல குண்டா சின்ன சில அந்த நோய் பட்ட மாதிரியும் இருக்குது. இதுக்கெல்லாம் தொடர்ச்சியாக மருந்து அடிக்கணும். மருந்தும் வந்து அடித்து வடிவாக தண்ணியும் வந்து கட்டி கொண்டிருப்பாங்களான்னு சொல்லி சொன்னால் இன்னும் வந்து நிறைய வளரும். இதை விட இன்னும் டபுள் மடங்காக உயரும். அப்படி மேலே அப்படி கிளைகள் விட்டு வளரும். அப்படியே இருக்குது. 4 நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிக்கிறது, 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டுவாங்க. அப்படியே அந்த யூரியாவையும் போட்டு தண்ணியும் கட்டிக்கணும் தான் சரி. இங்கே 5 அக்காக்கள் இதில் வந்து போடணும்.
எத்தனை மணிக்கு அக்கா வந்த நீங்கள் 4:30 இப்போ தான் வந்தீங்களா என்ன ரைட் இங்கே 4:30 மணிக்கு வந்தவ 2 வந்து 1000 6 மணி ஆகும் என்ன முடிய ரைட் 6 மணி ஆகும் பாருங்க இப்போ தான் ஆயா வலிக்கிறதுக்கு நாளைக்கு ஒரு வாளியும் வந்து தூக்கிக்கொண்டு வலிக்கிறதுக்குன்னா நீங்கள் தோட்ட வேலையெல்லாம் செய்கிறதாம்மா இதான் வேலை ஐயாவோட இன்றைய நாள் நிற்கிறீங்களா ரைட் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அரைமிளகாய் அப்படியே பளபளக்குது நல்ல ஷைனிங் அடிக்குது மாதிரி இதெல்லாம் உரம் தானே என்ன உரம் தான் உரத்தையும் போட்டு தண்ணியும் போட்டால் சரி என்ன பாருங்க 2 பேர் 2 இந்த மாதிரி பெருசாக பிறக்கலையோ இந்த மாதிரி பெருசாக பிறக்கலன்றீங்க சரி இதை விட பெருசாக வருமா ஆனால் இந்த முறை கொஞ்சம் பிழைச்சி போச்சு வைக்கல என்ன இதெல்லாம் பறவைகள் அடிக்குமோ இல்லை என்ன இது சாப்பிடாது என்ன ஆனால் கிளியால் சாப்பிடா என்ன கிளி சாப்பிடா பச்சை மிளகாய் சாப்பிடுமே என்ன ரைட் நல்ல வடிவாக வாயில் வச்சு கடிப்புங்க யாருங்க இப்போ முதல் ஆயக்கில் எத்தனை கிலோ கடை ஆஞ்சிருப்பீங்க முதல் தடவை ஆயக்கில் ஒரு 40-50 கிலோ ஒரே மாதிரி தான் 30 கிலோ 60 கிலோ ஆயிடும் இப்போ இனி போக விளைச்சல் கூட தானே வரும் இனி கூட என்ன பெருக்க விளைச்சல் கூடுதா என்ன ரைட் என்ன இப்படி மேலே இழுக்க அப்படி ஆட்டோமேட்டிக்காக வரும் என்ன ரைட் இப்போ கத்திரிக்காய் அப்படிங்கிற மாதிரி பச்சை மிளகாய் மாதிரி தானே ரைட் இங்கே இது எத்தனை நாளைக்கு ஒரு அறுவடை செய்யறதாகுமா பின்னேரத்தில் எடுக்கிறது ஒவ்வொரு நாளும் ரைட் அப்படி பிடிச்சி இப்படி மேலே இழுக்க சரி ரைட் கண்டுக்கு காயம் தானே ரைட் இப்படியே பிடிச்சிட்டு மேலே இழுக்கு என்ன ரைட்டு நீங்கள் அப்படி கேட்டுங்க இதனால பெருசாக வந்தீங்க இங்கே வருங்க ரைட் இப்போ கண்டுக்கு பாதிப்பு இருக்காதானே இல்லை என்ன நீ வேறுங்க சிம்பிளாக வந்து எடுக்கிறது இதை பிடிச்சி இப்படியே மேலே எடுத்தா சரி இங்கே வருங்க அப்படியே வந்துடும் கண்டுக்கு வந்து இந்த பாதிப்புகளும் வராதான் இங்கே வருங்க சிம்பிளாக வருது முறையா என்ன ரைட் அதான் இந்த கத்திரிக்காயெல்லாம் முருங்கை ஒருக்கா பார்த்தேன் டக்குன்னு மேலே எழுப்பினோம் ஆனால் கண்டுக்கும் நடக்காது பேசா அது முடியாது தெரிக்குமா ரைட் இது கண்டு எல்லா கண்டுகளையும் விட இந்த நோய்தான கண்டு கூட ரைட் நாங்கள் யூடியூப்பில் போடுறோம் அப்படி பாருங்க ஒவ்வொரு பாத்தியாக அப்படியே ஆஞ்சு கொண்டு வரணும் இங்காலெல்லாம் பாருங்கள் அப்படியே இந்த செடிக்கு வாங்க அப்படியே எவ்வளோ கிடக்குன்னு பாருங்க அப்படியே மஞ்சள் அப்படியே பார்க்கவே அப்படியே புரியுமா தெரியுது இல்லை அப்படியே புரியும்பா அப்படியே கொத்தாக கிடக்கு பாருங்க அப்படியே இதெல்லாம் நல்ல பெரிய சைஸ் இங்கே என்ன இங்கே பாருங்க எந்த பெரிய சைஸ்ன்னு பாருங்க இந்த கறி மிளகாய் அதெல்லாம் பஜ்ஜி போட்டு சாப்பிட நல்லா இருக்கும் பஜ்ஜி போட்டு அடிக்க மாட்டியாங்க என்ன இதெல்லாம் இனாம் இருக்கும் வேறு இனாம் அப்படியே தான் இதான் இனம் என்ன இப்போ இது இனம் இது பேர் இருக்கோ பேர் கரிமிளகா இல்லை அது ஏதாவது இனம் இல்லை அதுக்குன்னு ஒரு பேர்கள் ஏதாவது இருக்கும் அதான் கேட்டேன் இப்போ இந்த மிளகாய்ன்னு சொல்லி சொன்னாமல் ரயினி விஜயன் இருக்குல்ல மிளகாயில் அதே மாதிரி தான் இதுக்குமே தான் பேர் இருக்கொண்டு இல்லைன்னு ரைட் பார்த்து பார்த்தா வேண்டிய எவ்வளோ நேரம் எடுக்குமென்னு சொன்னீங்க 4:30 5:30 1:30 மணி தேர்தல் பிடிங்கல அவனே ரைட் இப்போ உங்களுக்கு இப்போ இவ்வளோ பிடிங்கன்னா இப்போ எவ்வளோ சம்பளம் தெரியணும் 900 வேணும் ஆளுக்கு ரைட் இதுவும் கட்டையாக வந்திருக்கேண்ணே பெருக்கேன் நெஞ்சு முத்திட்டுது ஆனால் கட்டையாக தான் இருக்கேன் நெஞ்சு இதை பாருங்க குட்டியாக இருக்குது இன்னும் பெருக்கவே இல்லை பஜ்ஜிக்கு செமையாக இருக்கும் இங்கே பாருங்க பெருக்கையில் ஆனால் கட்டியாக தான் இருக்குதானே இங்கே பாருங்க இப்படி இழுக்க வண்டியா மேலே
இங்கே இருங்க, இந்த சைஸை பாருங்க, இவ்வளோ பெரிய சைஸ், நல்லா காற்றடிக்குது. இங்கே இருங்க, எந்த பெரிய சைஸ்ன்னு பாருங்க. இது நான் பார்த்ததுக்கு இப்போ நான் பிடிங்கினதுக்குள்ள இது நல்ல பெரிய கரைமிளகா நல்லா இருக்குது. பழ வளர்க்குது நல்லா இருக்கு. இது பேர் அங்கே பூச்சி தூக்கி கொடுக்குறேண்ணே, அங்கே என்னது கீல்ஸ் அண்ட் பேர். இங்கே வருங்க. ஆமாம் பீட்ரூட்டும் பிடிக்க வலிக்கிட்டாரோ? ரைட். இங்கே வரும் இலியோட. ரைட். இலியோட நான் கேட்குறாங்களே என்ன. இங்கே வரும். அவரா எடுக்கிறாரு. செஞ்சுட்டு உருவாக்கில் வந்து போட போயிடும். என்ன உருவாக்க தான் கட்டி போட கொண்டு வருவார் என்ன? இதுக்கு எவ்வளோ போய் என்ன போடுங்க, நான் பிடிக்கும். அப்போ கீழே பாருங்க. ரைட். உண்டுடா. இதுக்கு ரைட். ஒரு ரூபாய்க்கு எத்தனை கிலோ வரும்மா? 40-50 30 கிலோ கிட்ட வரும். ரைட். காலையில் வந்து வீடியோ பதிவு நாங்கள் செய்கிறதும் ஒரு அழகு. இதே நேரம் மாலை நேரத்தில் வந்தாலும் மேலே அந்த சூரியனுடைய வெளிச்சம் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். என்னுடைய சூரியன் வந்து அடிக்குது, ஆக்களே தெரியாத அளவுக்கு இருக்குது. முகம் ஒன்று தெரியல, உங்களுடைய பெருசாக தெரியலையா? பாருங்க, அக்கா ஆஞ்சி வந்துருக்குறா. ஆஞ்சி அப்படியே இங்கே போடுறா. எப்படி சூமில் பார்க்க நல்லா இருக்கு. இல்லை பாருங்க. ரைட். வாளிக்கு வந்து விழுந்து வந்துருக்குது. சறுக்கு பாருங்க எவ்வளோ குயிக் ஆகிறான்னு சொல்லிடுவாங்க. ஐயா வந்து இதுக்குள்ள வந்து கீரை போட்டிருக்கார். இங்கே வந்து முழுக்க கீரை கிடக்குது போடாக்கு. இங்கே வந்து ஐயா தண்ணி கட்டி நிற்கிறார் பாருங்க. இந்த தண்ணி கட்டி நிற்கிறார். அங்கே அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு நடுவில் அப்படியே சோளம் இருக்குது. இங்கே இதுக்கு எல்லாம் கீரை கிடக்குது. இங்கே இருங்க, கீரை இருக்குது. இது கீரைக்கு தான் இறச்சி வந்துக்கிறா ஐயா. இங்கெல்லாம் சோளமெல்லாம் அப்படி பாருங்க. இங்கே அப்படியே எல்லாம் பொத்தி எல்லாம் வந்துடுது. எல்லாமே கொடுங்கலாம். நல்ல பெருசாக வந்துடுது. இந்த நல்ல பெரிய சைஸ் வந்துடுது. ஒன்றுலையும் இதில் 2 அதில் உண்டு. இங்கே பாருங்க அப்படியே லைனுக்கு இந்த நீட்டுக்கு அப்படியே லைனுக்கு இருக்குது. இதுக்காக பிடிங்கியாச்சா கீரை? பிடிங்கியாச்சேண்ணே? ரைட். இதுக்குள்ள எல்லாம் பிடுங்கிட்டு வரேன் பாருங்க. ஆனால் இடைக்கிடைக்க இருக்குது. அதற்கு மட்டும் கொஞ்சம் விட்டு தண்ணி கட்டி நிற்கிறேன் ஐயா. அப்போ என்ன நாளைக்கு ஆடுறா? ரைட். நல்ல தொப்பியா பாருங்க, நல்ல தொப்பியும் போட்டுக்கொண்டு நிற்கிறார். இப்போ நாளைக்கு ஆகிறீங்களா இது? ரைட்டு. இது உங்களுடைய சோளம் கூடயா வண்டி? ரைட். சொன்னேன் 2 சொன்னேன் மரமாண்டின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் பாரு எடுக்கவும் இல்லை. இங்கே பாருங்க வீட்டுக்கு அப்படியே சோளம் தானே எடுக்கிறாங்க. அப்படியே இதெல்லாம் நீ பிடுங்கி வைக்கலாம் தானே? மொத்திட்டேண்ணே முடிக்கலாம். ரைட். இங்கே வருங்க. ஆனால் பிடுங்கக்கூடியதே பிடுங்கலாம் தானே, வேஸ்ட் ஆகும் என்ன? ரைட். இப்போ இதுக்கு எத்தனை 20 பிடி கிட்ட பிடுங்கலாமே புள்ள பார்த்தா? 60 பிடி. அங்கெல்லாம் கிடக்கு, அதுக்கு எல்லாம் கிடக்கு. ரைட். வெங்காயம் கிடக்கு. ரைட். இனி என்ன இதுக்கு வைக்கிறது நீங்கள்? நெல் புல் எல்லாருமே நெல் தான். ரைட். பாருங்க ஐயா, நாளைக்கு கீரை வந்து பிடுங்குறதுக்காண்டி இப்போ தண்ணி கட்டி நிற்கிறார். வெங்காயத்துக்காக கூடுதலாக போடுறது இந்த முறை பிழைச்சி போச்சு. நாங்கள் அங்கால உழுது போட்டுக்கிறோம்.
ரைட் 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 கொஞ்சம் முத்திட்டு நகீரே என்ன இதுதான் கணக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டு. ரைட் ரைட்டு ஓகே முதலாளி வந்துட்டார் இது எவ்வளோ போகுது இப்போ சந்தையில் சந்தையில் 250 ரூபாய்க்கு 300 மட்டும் போகுது. நான் எங்களுக்கு வியாபாரி 270 ரூபா கொடுத்தாரு. 270 ரூபா ரைட் 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 இப்போ இது பேரன் இருக்கும் இந்த மிளகாய்க்கு இது முறியா முறியான்ற இனம் முறியா இனம் இனம் வேறு பல இனங்களும் இருக்கோ ஓ என்ன இனம் கங்கேரி இனம் அது இப்போ கையை விட்டாச்சு மற்ற வேறு இனம் அது நம்ம பேர் எனக்கு தென்படையில் ஒனிசில இருக்கு ஒரு கரைமிளாய அது நட்டு பார்க்கல ரைட் 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 இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஹீல்ஸு தான் கொடுக்குறோம் அப்படியே இப்போ சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு தானே வண்டைக்கு சொன்னீங்க ஹீல்ஸு கொடுக்குறேன்னு சொல்லி ஹீல்ஸு பச்சை மிளகாய் அந்த பச்சை மெட்டது ரைட் ரைட் இது கறி மிளகா இங்கே மிளகாய் அது பச்சை மிளகாய் ரைட் மரதாவளம் தான் கொடுக்குறோம் மரதாவளம் கொடுக்குறீங்க மரதாவளம் ரைட் 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 பச்சை மிளகாயில் இப்போ 50 ரூபா அன்னைக்கு அவர் சொன்னார் அந்த அண்ணன் 50 ரூபா 60 ரூபா போகுதுண்டு என்ன அங்கேருந்து வார வழியாக மலைஞ்சது அந்த நடுக எல்லாரும் போன முறை 1000-2000 மிக்குதானே ரைட் ரைட் முன்னால கட்டுவன் இல்லாத பக்கம் எல்லாம் பயங்கர நெல்லி வச்சு அதுதான் பிரச்சனை என்ன ரைட் 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 வெங்காயத்தை பாருங்க இது கடைசியாப்பா நீங்கள் அறுவடை செஞ்சது இது இன்றைக்கு 4 நாள் ஆச்சு இப்போ 4 நாள் பிறகு தான் இப்போ அறுவடை செய்றீங்க ரைட் 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 கொஞ்சம் வளர்ச்சி இருக்கு என்ன இதை விட மரம் மேலே உயருமோ அப்படி அங்கே உயர்ந்துருதானே ரைட் ரைட்டு ரோட்டு வைக்கையால அது கொஞ்சம் வாய்க்கால் வைக்கையால ரைட் ரைட் மற்ற அங்காளையும் மக்கள் அங்காளையும் காணி இங்கே பாருங்க இந்த நடுப்பகுதி எல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருக்குது என்ன இங்காலையெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குது இந்த மிளகா அந்த சின்ன சின்ன அப்படியே விழுந்து கிடக்க காரணம் விழுந்து கிடக்கிறதுக்கான காரணம் என்ன சிலதுகள் ரைட் ரைட் அது சில கண்டேரம் வந்து உடஞ்சிடாக்கு இங்கே பாருங்க ஆஞ்சிட்டு உணர்ந்து வந்து கொட்டி நம்பிச்சு பாருங்க நசியாது இதான் நல்ல விளைச்சல்னா இது என்ன பெரிய சைஸ் நெஞ்சு அது ஆமாம் உணர்ந்த ஓட்டப்பா போடுங்க இதுக்கு நல்ல பெரிய சைஸ் இருக்கு ரைட் ரைட் ஒரு ரூபாய்க்கு எத்தனை 40 கிலோ வருமே 30 கிலோ 40 கிலோ ஒரு பேக்கு 30 கிலோ வரும் 50 கிலோ பேக்கில் 30 கிலோ ரைட் பாருங்க அப்படியே தொடர்ச்சியாக வந்து ஆயினம் வீட்டை சும்மா இருக்கல என்ன அதுதான் இப்போ பச்சை மிளகாயில எல்லாம் மிச்சம் இல்லை இன்றைக்கெல்லாம் ஹில்ஸுக்கு போய் திரும்பி வந்து நிற்குது ஓடர் வெளியிலேண்டு சரி நாளைக்கு மார்க்கெட்டுக்கு தான் விட வேணும் அது சரி ஆனால் சரியாக குறைஞ்சிட்டேண்ணே விலையில் நல்லா குறைஞ்சிச்சு பீட்ரூட் தான் இப்போ எங்களுக்கு அது பீட்ரூட் கீல்ஸுக்கு கொடுக்குறீங்க விளையாட்டிங்களா அப்போ நாளைக்கு காலமே எடுப்போம் சொல்லவே இல்லை இல்லையோட ரைட் அப்படி அப்படிங்கன்னா கொண்டு போனியா கழிட்டு ரைட் 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 அப்போ நாளைக்கு சந்திப்போம் முடிய இப்போ 2 பேர் வந்து 5 பேர் இப்போ பொஸ்ஸும் வந்துட்டார் 3 பேராக சேர்ந்து இப்போ ஆயினம் பாருங்க பின்னரங்களில் இதில் வர நல்ல காற்றுகள் என்ன காற்றுக்காண்டியே வரலாம் மிளகாயும் பாடாது இல்லை ஆமாம் ஆமாம் நல்ல குளிர்மையாக இருக்கும் சுவம் சுவம் ஒரு டெக்னிக்கலா கீழே அழுத்தா சரி கதை மேலே இழுக்கணும் இந்த குப்பை முடிஞ்சா இப்போ அக்கா கிட்ட நான் கேட்டு நானும் வாங்கி மாத்துறேன் எல்லாமே எடுத்தானே கத்திரிக்காய் மற்ற மிளகாய் மாதிரி தானே கத்திரிக்காய் குப்பை முடியாது இது நுட்பமான சாமான் நுட்பம் என்ன
இந்த இதை தான் சொன்னேன் இந்த இதில் விழுந்தெல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா நியாயம் தான் இருக்கு நான் விளையாட்டு தான் வைக்க மம்படியும் படி தட்டி இருக்கும் இப்போ நீங்கள் எப்போ இது அடுத்த தர இப்போ அடுத்த ரப்பி இந்த பின்னாடி முந்தைய அவங்களால வச்சிருக்க உடம்பு இல்லாட்டி நாளைக்கு தான் ரப்பி சரி இது கையால் நுரைக்கிறது தூவல் கூட்டியலாம் அது ஓம் 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 காரணம் என்னென்றால் இது கருமிளை ஒரு மிளகண்ணில் ஞாபகம் 5-6 காய் இல்லை ஓம் 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 5-6 காயினேக்கே பாரம் உப்பு இழுத்து முடிச்சு போடும் கரிமிளகாய் முத்தினால் நல்ல இறுக்கமாக இருக்கும் ரைட்டு பிஞ்சண்டா அப்படி நல்ல இறுக்கமாக இருக்கும் பிஞ்சண்டா இப்படி நசிங்க ரைட்டு இது நசி தானே இது ஆயாவுடைய ஆயக்கே தவறுனா அது ஆயத்தான் வேணும் ஆயத்தான் உடஞ்சியலாது ரைட் ரைட்டு அதுக்கான முத்தல் பார்த்துன்னு ஆயிடாது ஆனால் இது வீட்டுக்காராக்களே தெரியாது இந்த நுட்பம் தெரியாது மார்க்கெட்டில் போய் கரிமிளகாய்ன்னுட்டு அவன் 1/4 கிலோ கூட பண்ணி கொண்டு ஓடியா இது நாங்கள் தோட்டம் செய்கிறோடைய எங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும் மிளகாயத்தோடைய வைரமாக இருக்கும் மஞ்சள் தான் வைரமாக இருக்கும் ஜலவுடைய ஆயக்கே உடஞ்சி கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டி கட்டை இல்லாமல் இப்போ வந்தது அது இந்த வந்திருக்கு இப்படி இதை விட குட்டியாக வந்தது இதில் நோய் அந்த முன்னுக்கு அந்த பூவில் பூச்சி குத்தி இருந்தா ரைட் அது பிறகு வளராது அது ரைட் பெருக்காது அப்படியே கட்டையாகவே இப்படி மொத்தமாக இருந்தது மசாலா எப்படி தெரிய விட்டேன் இது காணும் என்ன ஒரு 30 கிலோ இருக்கும் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் அரைவாசி வந்து இப்போ அறுவடை வந்து செய்தாச்சு இப்போ இங்கால இன்னும் ஒரு 4 அடுக்கு தான் கிடக்கு 4 பாத்தி இதில் பாருங்க ஒரு பொன் வண்டு மாதிரி ஒன்று வந்து நிற்கிது பாருங்க இந்த பாருங்க இந்த வண்டை பாருங்க டாய் ஆடாத காற்றுக்கு நல்லா இருக்குல்ல இந்த வண்டை பாருங்க ஆடாவன்ட்டா அப்படியே சூம் பண்ணி காட்டலாம் இன்னும் இங்கே பாருங்க வாவ் நல்ல வடிவான வண்டு பாருங்க அந்த பொன் வண்டு மாதிரி நல்ல வடிவான வண்டு இங்கே பாருங்க ஓடுற இறங்கால இங்கே வந்தது நல்ல சொட்டை அப்படி மினுங்குது வேற அப்படியே வண்டு நல்லா இருக்கு எங்க ஒரு அடை நல்ல வடிவா இருக்கு இவங்களும் 9 மணிக்கு போடுவாங்களே அதில்